அல்லது உங்கள் கடவுளாய் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தை போல சோதனைகள், அடையாளங்கள், புயல் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகளின் மூலம் வேறொரு நாட்டினு மண்ணிலும் நியமனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாக்கு. இறைவா நன்றி. நாடொன்றை உரிமையாய் அழிப்பதாய் மொழிந்தே நானே உன்னாவில் இருப்பேன் என்றுரைத்து கானா நாட்டுக்கு பயணிக்க செய்தே. கானா நாட்டுக்கு பயணிக்க செய்தே.
சீமோனை அழைத்து அனைத்தையும் துறந்து பின்பற்ற மனிதரை பிடிப்பவராய் மாற்றுவே என் மக்களை வளர்த்திடுவார். உலகில் பணிகள் புரிவே நல்லொரு பொல்லாரும் வாழ் எளியோர் நலிந்தோர் வாழ்வில் மாற்றம் கொணர வந்தே. சொல்லால் செயலால் வாழ்வார் நம்பிக்கை தருவே. சொல்லால் செயலால் வாழ்வார் கடவுளின் பிள்ளைகளுக்கு மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாயிருக்கின்றோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாற்றும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா,
மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 28 இறைத்திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. எனவே அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் 25 ஆண்டுகள் துறவற வாழ்வில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அருட்சகோதரிகள் வசந்தி வளர் இவர்களுக்கு நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய மேதர் தாமஸ் பால்சாமி அவர்கள் சார்பாகவும் இங்கு இருக்கிற அனைத்து குருக்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் மூவரு இறைவனுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளும் மிகவும் முக்கியமானது. இவர்கள் இருவரும் முக்கியமானவர்கள், திருச்சபைக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஐசிஎம் இந்த துறவற சபைக்கும் அவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். அதே வேளையில் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் முக்கியமான நபர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய இறை வார்த்தைகள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் 2022 வருடம் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்கிறது. இந்த ஆய்வு எதற்காக என்று சொன்னால், கொரோனாவுக்கு பிறகு மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை குறித்திருக்கிற ஒரு ஆய்வு. இந்த ஆய்வில் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்களிடத்தில் ஒரு சில கேள்விகளை கொடுக்கிறார்கள். அந்த கேள்விகளை அனுப்பி அதில் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார்கள். அந்த கேள்விகளில் மனிதர்கள் வாழ்வில் எதற்கு கொடுக்கின்றார்கள் என்று, இதுதான் இந்த கேள்வி. அதில் இந்த பதில்களை கடைசியாக தொகுத்து பார்க்கிறார்கள்.
ஏறக்குறைய ஒரு 20% பேர் அவர்கள் கொடுத்திருந்த பதில்கள் சொல்லுகிறது, இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலும் பணத்திற்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும் என்பதை மறுபடியும் இந்த 10% பேர் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல பதவி வேணும், பதவி இருந்துச்சு, அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார்கள். மீதி எவ்வளவு இருக்கு? 20 + 10 மீதி எவ்வளவு? கணக்கு கரெக்டா சொல்றீங்க. ஆமா, 70% பேர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகில் உறவு என்று மிகவும் முக்கியம். பிறகு அநேக உறவுகளை அவர்கள் இழந்து போயிருந்தார்கள். சொல்கிறது, இந்த உறவு என்கிறது அந்த ஒரு கொண்டாடுகின்ற விழா என்கின்றது உறவினுடைய ஒரு விழாவாக இருக்கிறது. தந்தை மனிதர்களோடு உறவு கொள்ள விரும்புகின்றார். ஆகவே தாம் அன்பு செய்த ஒரே மகனை அவர் அனுப்புகின்றார். அத்தோடு மட்டுமல்ல, தூய ஆவியானவருடைய ஒரு இணைப்பு, இந்த தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் மூவருமே உறவு நிலைகளிலே ஒன்றாக இருப்பதை விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் அனைத்திற்கும் மேலாக புனித ஜான் மரிய வியானி அவர் சொல்லுகின்றார், இந்த மூவரு இறைவனுடைய இணைப்பை குறித்து பேசுகிற பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த மூவரு இறைவனுடைய இணைப்பு என்கின்றது மனிதர்கள் பார்வையில் வெறும் உறவை அடிப்படையாக கொண்டிருப்பது மட்டுமல்ல, மாறாக உணர்வை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. ஆகவே உறவும் உணர்வும் இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது அவர்கள் சொல்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த சகோதரிகள் இவர்கள் இருவரையும் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரியும். இவர்களை குறித்து நான் தியானித்த பொழுது எனக்கு விவிலியத்தில் வந்த 2 நபர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து இந்த மறையுரையில இவர்களுக்காக நாம் செபிக்க இருக்கின்றோம். லூக்கா எழுதின 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், மார்த்தா மரியாள் என்று சொல்லக்கூடிய 2 நபர்களை குறித்து பேசப்படுகிறது. இந்த 2 நபர்களுடைய அந்த செயல்பாடுகள், இந்த 2 நபர்கள் கொண்டிருந்த அந்த மனப்பான்மையை இவர்கள் இருவரிடமே பார்க்க முடிகிறது. உடனே நீங்க நினைச்சுக்க கூடாது, இதுல யார் மார்த்தா யார் மரியான்னு பார்க்க கூடாது. நம்ம எண்ணம் எப்பயுமே அப்படித்தான் போகும், நம்ம மனித எண்ணம் எப்பயுமே அப்படித்தான் போகும். இங்க அப்படி பார்க்கறது கிடையாது. இருவரையுமே மார்த்தாவிற்குரிய பண்புகள், மரியாளுக்குரிய பண்புகள் இரண்டும் சரிசமமாக இருக்கிறது. அதனால தான் என்னமோ வசந்தி வளர் அப்படின்னு 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சரிசமமான பண்புகளை பார்க்கின்ற பொழுது முதலில் மரியாவிடமும் மார்த்தாவிடம் இருந்தது ஒரு ஏக்கம் இருந்தது. கடவுளை பார்க்க வேண்டும், கடவுள் நம் இல்லத்திற்குள் வர வேண்டும், கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தை மார்த்தாவிடம் மரியாளிடத்தில் இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு சில ஆன்மீக காரியங்களை குறித்து வழிநடத்தக்கூடிய வேலைகளில் நான் உணர்ந்திருக்கிறேன், அவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஏக்கம். என்னதான் வாழ்க்கையில் எப்படி தான் இருந்தாலும் சரி, கடவுளுடைய அந்த ஒரு பிரசன்னத்தை இவர்கள் தேடி இருக்கின்றார்கள். அவர்கள் தேடியதனால் தான் இந்த 25 ஆண்டுகளில் கடவுளுடைய வல்லமையுள்ள கரம் இவர்கள் மேல் இருந்தது. இந்த 25 ஆண்டுகளுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தினால் அவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள். ஆக இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பண்பு என்னதுன்னா, கடவுள் மீது கொண்டிருக்கிற ஏக்கம். இன்றைக்கு உலகில் இருக்கிற மனிதர்கள் பல காரியங்களை குறித்து அவர்கள் ஏக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரமாணிக்கத்தோடு கொண்டிருக்கக்கூடிய ஏக்கத்தின் அடிப்படையில் கடவுள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் இவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக மார்த்தா மரியா அவர்களிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பண்பு பணிபுரிதல். நீங்கள் என்னை போதகர் என்கின்றீர்கள், ஆண்டவர் என்கின்றீர்கள். உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நான்
ஒருவருடைய பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு தம் சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆக இவருடைய வாழ்க்கையில இந்த பணிபுரிதல், பணிந்திருத்தல் என்கின்றது மிகப்பெரிய ஒரு பங்காக பார்க்கப்படுகிறது. வளர் சமூக பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். வசந்தி அவர்கள் இந்த குணமாக்கக்கூடிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பணிகளுமே மிகவும் பல்வேறு விதமான சோதனைகளையும் பல்வேறு விதமான சேலஞ்சஸை உள்ளடக்கக்கூடிய பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை அருட்சகோதரி வளர் அவர்களை சந்திப்பதற்காக நான் லோயலா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் போயிருந்தேன். அப்பொழுது எங்களுடைய துறை சார்பாக ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சிக்காக அவருக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக என்னை அனுப்பியிருந்தார்கள். நான் போன நேரம் சாயந்தரம் 4:30 மணி. 4:30 மணிக்கு அவர்கள் அப்பொழுதுதான் ஆட்டோவிலிருந்து அவங்க இறங்கி வந்தாங்க. வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், என்ன இப்போ தான் வரீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை இன்னும் சாப்பிடல அப்படின்னாங்க. 4:30 மணிக்கு அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு டயர்டு. காரணம் என்னவென்று சொன்னால், யாரோ ஒருவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சவுதியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபருக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அலுவலகத்துக்கு, அரசு அலுவலகத்துக்கு போயிருந்தோம். அங்கே ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவர் 4:30 மணிக்கு வந்தார். அவர் நினச்சிருக்கலாம், சரி இன்னொரு நாள் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பணி புரிதல் என்கின்றது பணிந்திருத்தலில் நிலைத்து நிற்கின்றது. மற்றொரு ஒரு அற்புதமான நிகழ்வு சகோதரி வசந்தி அவர்களை குறித்து. வசந்தி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணிவு என்கின்றது கவனித்தல், எல்லாவற்றையும் கவனித்தல், கூர்ந்து கவனித்தல். கூர்ந்து கவனிப்பதோடு மட்டுமல்ல, அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பது. அவரிடத்தில் சில காரியங்களை குறித்து சொன்னோம் என்று சொன்னால் அதை கேட்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் தான் கேட்பார்கள். யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் தான் தங்களை செயலுக்கு அவர்கள் உட்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் இருவரும் பணிவு என்கின்ற அந்த நற்கொடையை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இறுதியாக இவர்கள் இருவரிடத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், தன்னையே இழத்தல். தன்னை பின் செல்ல விரும்புகிற எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு வரட்டும் என்று சொன்னார். ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. 25 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த வார்த்தை பாட நீங்கள் எடுக்கின்ற பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? 25 வருடத்திற்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் இன்னும் இளமையாக இருந்திருப்பீர்கள். இப்பொழுதும் இளமையாகத்தான் இருக்கிறீங்க, இன்னும் இளமையாக இருந்திருப்பீர்கள். இந்த 25 வருடங்களுக்குள்ள பல்வேறு விதமான நிகழ்வுகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் பல ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த தடங்களிலே பல்வேறு விதமான சோதனைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் சரி, கடவுளை நீங்கள் சிக்கன பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். கடவுளை நீங்கள் சிக்கன பற்றி கொண்டதனுடைய ஒரு நிகழ்வு இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணம் புதிதாக்கப்படுகிறது. 25 வருஷம் ஆயிருச்சு. ஒரு வீட்டில் ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோம், ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? பழசு டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிடும். அல்லது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம், வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. துறவர வார்த்தைப்பாடுகளாக இருக்கட்டும், இறைவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கட்டும், அது வேலிடிட்டி ஓவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆக இந்த 25 ஆண்டுகள் முடிந்து விட்டதே, இந்த 25 ஆண்டுகளில் இத்தனை நிகழ்வுகள் இருக்கிறதே, இந்த 25 ஆண்டுகளில் இத்தனை விதமான காரியங்களில் கடவுள் என்னை ஈடுபடுத்தி இருக்கிறாரே என்பதை குறித்து இன்றைக்கு நீங்கள் அகமகிழுங்கள், கடவுளை போற்றி புகழுங்கள். மேலும் கடவுள் உங்களுக்கு ஒரு அருளை கொடுக்கிறார், ஒரு வரத்தை கொடுக்கிறார். அது என்ன வரம் என்று சொன்னால், இன்னும் நீங்கள் இளமையாய் பணி செய்வதற்கு, இன்னும் நீங்கள் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு, இன்னும் நீங்கள் கனிதந்து
நல்ல சீடராக வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. அதற்கு அன்னையாம் திருச்சபை அழைப்பு விடுக்கிறது. நீங்கள் சார்ந்திருக்கிற துறவற சபை உங்களோடு இருக்கிறது. எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய அருளை உங்களுக்கு கொடுப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இப்பொழுது நமது வெள்ளி விழா நாயகி துறவற அர்ப்பண வாழ்வை பற்றிய ஒரு பகிர்வு. முகிலை தழுவும் மழையை, மண்ணை தழுவும் மழை விளைச்சலை தருகிறது. அவனியை தழுவும் மனமே அர்ப்பணிக்க முன் வருகிறது. விசுவாச வாழ்வில் வேரூன்றி பிறரன்பு பணியில் தன்னை இணைத்துக் கொண்டு இறைப்பதம் இழைப்பாரும் திருவாளர் தனிஸ்லாஸ், திருமதி ஸ்கொலாஸ்டிகா சாந்தி இவர்களின் இரு பிள்ளைகளில் தலைமகளாக குழந்தையாக 1974ஆம் ஆண்டு எம் சபை நிறுவப்பட்ட புனித மண்ணான முழகு பிறந்தவர் எம் அன்பு அருட்சகோதரி மேரிலீனா வசந்தி. மழலையாய் தாய்மொழி வாழ்ந்து தந்தை கரம் பற்றி சகோதரனின் தோழமை உறவில் வளர்ந்து பிறரிடம் கருணை காட்டுவதிலும் பிறர் துன்பத்தில் உடன் இருப்பதையும் தாம் இளமை பருவத்திலேயே கற்றுக்கொண்ட நம் அருட்சகோதரி வசந்தி. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற இறைவாக்கினர் எரேமியா வாக்கிற்கிணங்க இறைவனால் முன்குறிக்கப்பட்டு அவரது உன்னத பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இறை திட்டத்திற்கு ஏற்ப தனது கல்வியை எமது ஐசிஎம் அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் குழந்தை இயேசு பள்ளியில் பயின்றவர். எம் ஐசிஎம் அருட்சகோதரிகளின் வழிகாட்டுதலாலும் அர்ப்பண வாழ்வாலும் ஈர்க்கப்பட்டு இறைவனுக்கு தன் வாழ்வையே முழுமையாக விரும்பிய இவர் எம் ஐசிஎம் சபையில் 1999 தனது முதல் வார்த்தை பாட்டையும் 2006ஆம் ஆண்டு தனது இறுதி வார்த்தை பாட்டையும் அர்ப்பணித்தார். தனது பட்ட படிப்பை பொருளாதாரவியலில் கற்று தெரிந்திருந்தாலும் இறைவனால் தனக்கு முன்குறிக்கப்பட்ட குணமளிக்கும் பணியில் செவிலியராக முழுமையாக தன்னையே அர்ப்பணித்தார். இவருடைய இறை துணிச்சலான எதிர்நோக்கு பார்வை, மற்றும் அர்ப்பணிப்பு இவரை எல்லை கடந்து வட இந்தியாவில் உள்ள விளிம்பு நிலை மக்களுக்காகவும் மற்றும் நோயுற்ற நலிவுற்ற ஏழை எளிய மக்களுக்காக திண்டுக்கல் மற்றும் பாளையங்கோட்டிலும் குணமளிக்கும் பணியாற்றினார். மேலும் செவிலிய மாணாக்கர்களை உருவாக்குவதிலும் இவருடைய பங்கு அளப்பரியது. இருப்பார் என்ற செவிலிய கண்காணிப்பாளராகவும் எம் தலைவியாகவும் தனது பொறுப்புணர்வு, படைப்பாளர் செயல்திறன் மற்றும் திறம்பட செய்து கொண்டிருப்பார். இறையே மீது மற்றும் மீது கொண்ட பரிவு இவரை அர்ப்பண வாழ்வில் ஊன்றுகோலாக இருக்கிறது. துறவற வாழ்வில் 20 ஆண்டுகள் அளித்தவராக வாழ்வில் சாதித்தவை என அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் இறைவனுக்கும் இவரோடு பயணித்தவர்களுக்கும் நன்றி கூறும் தருணம் இது. இவரை தாராளமாக எம் ஐசிஎம் வழியாக இறைப்பணியாற்ற உவந்தளித்த இவர்தம் பெற்றோரையும் குடும்பத்தாரையும் உற்ற உறவினரையும் நன்றி நிறை உள்ளத்தோடு நினைத்து மன்றாடுகிறோம். கடந்து வந்த பாதைகளில் கரம் பிடித்து நடத்திய இறைவனின் உடனிருப்பும்
அன்பும் இவர்களை என்றும் தொடர இவர்களுக்காக ஜெபிப்போம். 25 ஆண்டுகளில் இவர் செய்த பணிகளின் நினைவலைகளை புகைப்படமாக இப்பொழுது அவர் கரங்களில் அவர்களை உருவாக்கிய அருட்சகோதரி சவேரியா அவர்கள் கொள்வார்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், அவரது வல்ல செயல்களுக்காய் போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து ஆண்டவரை போற்றுங்கள். சங்கீதம் 150. ஆம், இன்று அன்னை மரியாளோடு இணைந்து கடவுள் செய்த எண்ணி நெஞ்சம் வியக்கின்றது. புனித அகுஸ்தினாரோடு ஒன்றித்து கடவுளின் மகத்துவத்தை நன்றியுடன் போற்றுகின்றது. சபையை நிறுவிய அன்னை அவர்களின் மிக்க தளராத அப்போஸ்தலிக்க வைராக்கியத்துடன் பயணித்து தன்னை இறைவனியில் 25 ஆண்டுகள் இணைத்த இறைவனுக்கு சகோதரி வளர்மதி நிறைந்த நன்றி பாடலை சமர்ப்பிக்கின்றது. பாலும் தேனும் வழியும் கானான் தேசத்திற்கு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி செல்ல அன்று கடவுள் மோயிசனை அழைத்தது போல இன்று ஏழை எளிய விளிம்பில் உள்ள வீட்டில் தொழிலாளர்கள் காலத்தின் மோயிசாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் அருள் சகோதரி வளர்மதி அவர்களை இறைவன் அவரது அன்பை அனுபவித்து அழைத்த குரலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் சகோதரி வளர்மதி. சகோதரி வளர்மதி அவர்கள் சிவகங்கை சீமையிலே செவிலியந்தல் என்ற அழகிய கிராமத்தில் தாய் பூமையில் இவர்களுக்கு 5 பிள்ளைகளில் வளர்மதி என்ற புன்னகை மலர் அச்சீமையில் 1975 மலர்ந்தது. இவர் தொடக்க கல்வியை தன் சொந்த ஊரிலும் உயர்கல்வியை கும்பகோணத்திலும் பட்டப்படிப்பை பெங்களூர் மற்றும் சென்னையிலும் பயின்றார். நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறை 1999 பாட்டையும் 2006 ஆண்டு நித்திய வார்த்தை பாட்டையும் பெற்று என்றென்றும் இறைவனில் தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டார். கடமை உணர்வு செய்ய முடியும் என்ற உழைப்பாளி விடாமுயற்சி போன்ற அற்புதமான
குணங்களை தன்னை கொண்டு இறை பிரசன்னம் என்ற விசுவாசத்தில் வாழ்வார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புலம்பெயர்ந்தோருக்கான செய்தியில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: கடவுள் தம் மக்களோடு என்றும் நடக்கின்றார், வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இருக்கின்றார், பாதுகாக்கின்றார். ஆம், வாழ்வாக்கி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்து வருபவர்தான் எம் சகோதரி வளர்மதி. சகோதரியின் பணி மிகவும் சிறப்பு மிக்கது. ஏனென்றால் வீட்டு வேலை தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தல், அவர்களை பயிற்றுவித்தல், தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு படிப்பு உதவி, வளர்ச்சி, உருவாக்குதல், தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்து ஏற்பாடு செய்கிறார். இவர்களுடைய முயற்சியால் தமிழக அரசு அமைச்சகம் என அமைத்து தானும் அந்நல வாரியத்தின் ஒரு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். மைக்ரன்ஸ் ஃபாரம்ஸ் இன் ஏசியா பேஸ்ட் இன் பிலிப்பீன்ஸ் இன் செயற்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது எமக்கும் பெருமை, ஐசிக்கும் பெருமை. சவால்களையும் சந்தர்ப்பங்களாக்கி துறவற பணி வாழ்வில் 25 வாழ்வும் பணியும் உள்ளடக்கிய புகைப்படத்தை அருள் சகோதரி அவர்கள் இப்புகைப்படத்தை அருள் சகோதரி வளர்மதி அவர்களுக்கு நடத்தி இத்தருணத்தில் குடும்பத்திற்காகவும் பிறப்புகளுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து உடல் உள்ள ஆன்ம பலன் பெற்று இறை திட்டத்தோடு இணைந்து பணி புரியவும் வாழ்த்தி ஜெபிப்போம். அருள் சகோதரி வசந்தி என் வளர்மதி அவர்களை அழைக்கின்றோம். துறர வாழ்வில் விழா காணும் எம் பாசமே அருள் சகோதரி வசந்தி வளர்மதிகள் கடந்து பாதைகளை நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து எரியும் விளக்குகளை இறைவன் திருமுன் வாழ்வை எஸ்கலின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இத்தருணத்தில் தூய ஆவி வரவேண்டியும் மூவரு என்றென்றும் வழிநடத்தவும் வேண்டி ஆசிர் வேண்டி பாடலின் வழியாக golden sunrise and hear the birds sing. Isn't it a miracle to feel the gentle breeze and to see the wind dancing in the trees? Yes, it's a miracle. There are miracles every moment. Always present. His strength is miracle to be living. It's a miracle with its countless blessings. Isn't it a miracle that God speaks to us of the beauty nature waking to life in brightly springtime, wearing clothes of myriad colors and fragrance ever so sweet, animals set to dancing feet. Yes, it's a miracle. There are miracles every moment. That God is always present. His strength is never spent. Yes, it's a miracle to be alive and be living. It's a miracle with its countless blessings. Can you hear the voice of God? It's a miracle that happens every moment. That God is always present. His strength is never spent. Yes, it's a miracle to be alive and be living. It's a miracle with its Isn't it a miracle? Just when you feel lonely and blue, then around that arms the friend comes to soothe and comfort you. Isn't it a miracle? Everything seems lost. You will run to find no matter what the cost. Yes, it's a miracle. There are miracles every moment. That God is always present. His strength is never spent. Yes, it's a miracle to be alive and be living. Each day's a miracle with its countless blessings.
எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியை நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் நாளாம் என்று மூவொரு கடவுளின் விழாவை கொண்டாடும் புனிதமான நாளில் அருட்சகோதரிகள் வசந்தி இவர்களுடைய துறவு வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த சிறப்புக்குரிய நாளிலே நாம் இவர்களுக்காகவும் ஐசிஎம் சபைக்காகவும் இங்கே கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் உலகத்தில் அமைதி நிலவவும் இறை ஆசீர் வேண்டி ஜெபிப்போம். எங்கள் அனைவரையும் உமது அன்பால் ஆள்பவரே எம் தலைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பணியில் இணைத்த இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் அவர்கள் ஆற்றி வரும் அன்பு பணியை சிறப்பாக செய்ய வேண்டிய நிறைவான அருளை தந்தருளும். சிறப்பாக இன்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி மற்றும் அருள் தந்தையர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தனது பணி வாழ்வில் உறுதியுடனும் ஊக்கத்துடனும் திறம்பட செயல்பட தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்து அபரிமிதமாக அள்ளி பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாசற்றவரே, எம் அன்பு இறைவா, இன்றைய நாளில் வெள்ளி விழா காணும் அருட்சகோதரி வசந்தி அவர்களை உம் இறை பணியில் இணைத்த அன்பு இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஐசிஎம் சபையின் இருந்து பல்வேறு பணிகள் இவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து அர்ப்பண வாழ்வை பிரமாணிக்கமாய் வாழ செய்யும் பணிகளை திறம்பட செய்திட தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தந்து உமது கரம் பிடித்து வழிநடச் செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாக்கு மாறா ஆண்டவரே, எம் அன்பு இறைவா, அருட்சகோதரி வளர்மதி அவர்களை உம் பணியில் இணைத்த இறைவா உமக்கு நெஞ்சம் நிறை நன்றியினை காணிக்கை ஆக்குகின்றோம். சகோதரி செய்யும் செயல்களிலெல்லாம் குறிப்பாக
சமூக பணியில் வெற்றி கனியை சுவைத்திட தேவையான ஆசீரை தாரும். இவர்கள் தொடர்ந்து தன் அர்ப்பண வாழ்வை பிரமாணிக்கமாய் வாழவும் ஐசிஎம்மின் விழுதுகளாக இருந்து எக்காலமும் செல்லாத தேவையான ஞானத்தையும் பலத்தையும் தந்து கொண்டாடுகின்றோம். நல் தந்து அவர்கள் வாயிலாக அருட்சகோதரிகளை இணைத்த இறைவா, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் விசுவாசத்திலும் மதிப்பீடுகளிலும் வளர்ந்து உமது நற்செய்தியின் சாட்சிகளாக அருள் பொழியுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தூயவரே எம் அன்பு இறைவா, அருட்சகோதரிகள் வளர்மதி, வசந்தி ஆகியோருடன் இணைந்து பணியாற்றும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இன்று உலகில் முக்கியமாக எம் தேசத்தில் உள்ள ஏழை எளியோர் நலிந்தோர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். எம் ஐசிஎம் அருட்சகோதரிகள் ஆற்றும் எல்லா பணிகளையும் நீர் ஆசீர்வதிக்கவும் அந்த வழியாக ஏழை எளிய மக்களின் வாழ்வில் புது ஒளி ஏற்றி அவர்கள் வாழ்வில் ஏற்றம் காணவும் மன்றாடுகின்றோம். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்து ஒரு புதிய சமுதாயம் உருவாக உதவி செய்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாம் அருட்சகோதரிகள் வசந்தி, வளர்மதி இவர்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறுகின்றோம். தங்களது துறவு வாழ்வின் வெள்ளி விழாவை நன்றியோடு கொண்டாடும் இவர்கள் அர்ப்பணத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். அந்த அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்கவும் அவர்களுடைய வாழ்வு இன்னும் நிறைவு தரும் வாழ்வாக அமைந்திருக்கவும் அவருடைய பணியிலே நிறைவை காணவும் ஆஸ்வதியும். ஐசிஎம் சகோதரிகள் அனைவரும் உலகமெங்கும் பணிபுரியும் அவர்கள் நிறைவான பணியை செய்வதற்கு சபைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பொழிந்து ஆஸ்வதித்து வழிநடத்தி அருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாம் மன்றாடுகிறோம். ஆமென். தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன்.
கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன் மகிழ்கிறேன் அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுவேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் நான் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக முடிமாறுங்கள். ஆண்டவர் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் சகோதரிகள் அருட்சகோதரி வசந்தி, அருட்சகோதரி வளர்மதி இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தமர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூயாவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர்கள் மென்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவாம் எந்நாளும் நிலையம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில்
எங்கள் புகழரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முதுமாட்சியை மேம்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அருட்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே தங்களுடைய அர்ப்பண வாழ்வின் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டாடக்கூடிய அன்புக்குரிய அருள் சகோதரிகள் வசந்தி, வளர்மதி இவர்களை ஆசீர்வதியும். இதுவரை நீர் வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம். இனி வர இருக்கின்ற நாட்களிலும் உமது வழக்கர வல்லமையால் இவர்களை தாங்கி பிடிக்க வேண்டுமென்று இவர்களுக்காக மன்றாடுகின்றோம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் ஆகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவர் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாளிது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா, உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா, வாழும் காலமெல்லாம் உன் நினைவால் வாழுவே, உனக்காய் உயிர் வாழ அருளாற்றல் வேண்டுகிறேன். உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா. பாலையிலே பசியோடு பரிதவித்தோர் ஏராளம், பாசத்தோடும் பரிவோடும் பயிர்ந்தளித்தாய் தாராளம். அருமையிலும் ஏழ்மையிலும் எம் நடுவில் கோடி மக்கள், சிறிதளவும் கருவின்றி பகிர்ந்திடாத கள்வனங்கள். நலம் நாடி தொட வேண்டி பின் வந்தோர் ஏராளம், நலமீந்து வலுவூட்டி வாழ்வழித்தாய் தாராளம். நோயிலும் காயத்திலும் எம் நடுவில் கோடி மக்கள், தாயுணர்வில் உதவி செய்ய தயவில் கள்வனங்கள். பிறர் துன்பம் நான் ஏற்கவா, பிறர் வாழ என ஏற்கவா, பிறர் துன்பம் நான் ஏற்கவா, பிறர் வாழ ஏற்கவா. இறையாட்சி வழியே நிறைவாழ்வு மொழியே பிறர் அன்பு பணியாற்றவா, உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா, உணவாகவா உயிரானவா புகழை பாடும் நன்றியே உதயம் காணும் நன்றியே வெள்ளி மலர் நன்றியே உள்ள மகிழ் நன்றியே பாடும் நன்றியே உதயம்
மலர் நன்றியே உள்ள மகிழ் நன்றியே நன்றி நன்றியே 25 ஆண்டுகளும் இமையை காத்திரே வல்ல தேவன் கருணைக்கு நன்றி நன்றியே 25 ஆண்டுகளும் இமையை காத்திரே எதிர்வரும் ஆண்டுகளில் நிழல் போல நடந்திட எதிர்வரும் ஆண்டுகளில் நிழல் போல நடந்திட இதயம் பாடும் நன்றியே உதயம் காணும் நன்றியே வெள்ளி மலர் நன்றியே உள்ள மகிழ் நன்றியே இதயம் பாடும் நன்றியே உதயம் காணும் நன்றியே வெள்ளி மலர் நன்றியே உள்ள மகிழ் நன்றியே நன்றி நன்றி நன்றியே நன்றி 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 நன்றியே நன்றி நன்றியே நண்பனாக நடந்து வந்தீர் நன்றி தெய்வமே கலங்கும் போதும் தயங்கும் போதும் துணிவை தந்தீரே நண்பனாக நடந்து வந்தீர் நன்றி தெய்வமே கலங்கும் போதும் தயங்கும் போதும் துணிவை தந்தீர் என்ன சொல்லி போற்றுவேன் நன்றி பூக்கள் சாற்றுவேன் என்ன சொல்லி போற்றுவேன் நன்றி பூக்கள் ஆற்றுவேன் இதயம் பாடும் நன்றியே உதயம் காணும் நன்றியே வெள்ளி மலர் நன்றியே உள்ள மகிழ் நன்றியே இதயம் பாடும் நன்றியே உதயம் காணும் நன்றியே வெள்ளி மலர் நன்றியே உள்ள மகிழ் நன்றியே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய இந்த நாளில் நீர் எங்களுக்கு அளித்த உம் திருமானின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்கப்பெற்ற எங்கள் சகோதரிகள் அருட்சகோதரி வசந்தி, அருட்சகோதரி வளர்மதி இவர்கள் ஏற்கனவே உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவனுக்கும் இத்திருநிகழ்வில் பங்கு கொண்ட இந்நாளுக்காய் உழைத்திட்ட அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அழைப்பு என்னும் ஒப்புயர்வில்லா பெரும் கொடையை நம் வெள்ளி விழா சகோதரிகளுக்கு நன்கொடையாக தந்து 25 ஆண்டுகளாக அர்ப்பண வாழ்வில் அருமையாய் வழிநடத்தி ஐசியம் சபை வழியாய் இறையாட்சி பணி எம் சகோதரிகள் வளர் மற்றும் வசந்தியை தெரிவு செய்து இந்நாள் வரை அவர்களோடு உடனிருந்து இன்று வெள்ளி விழா நிகழ்வு பெறும் நாளினை மகிழ்வின் நாளாய் அமைத்து எம் மனதை மகிழ்வித்து அருளால் நிரப்பி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு எம் நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். இன்றைய நாளில்
இந்த வெள்ளி விழா திருப்பலிக்கு வருகை தந்து தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறையாசி பெற்று தந்த நம் மருத்துவமனையின் நல விரும்பியாய் நம்மை என்றும் பேரன்போடு வழிநடத்தும் நம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு எம் இதயம் நன்றியை இனிதே சமர்ப்பிக்கின்றோம். ஆயர் அவர்களை நன்றி நிறை உணர்வு துகிலிட்டு கௌரவிக்க விழாவில் திருப்பலியில் பங்கேற்று அவர்களுக்காக ஜெபித்த வாழ்த்த வந்துள்ள எம் ஐசி மருத்துவர்கள் உங்கள் அனைவருக்கும் எம் மிகு நன்றினை உரித்தாக்குகின்றோம். கனியை ஒரு மரத்தின் மேன்மையை நமக்கு உணர்த்திட செய்யும் நம் வெள்ளி விழா சகோதரிகள் 25 ஆண்டு கால ஐசிஎம் சபை குழும வாழ்வும் பணி வாழ்வும் அவர் தம் பெற்றோரை, உடன் பிறந்தோரை, உறவுகளை, நண்பர்களை அவர் தம் சிறப்புகளை உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அருட்சகோதரிகளின் குடும்ப உறுப்பினர்களான உங்களது வருகை இந்த நாளை இறை மகிழ்வில் நிறைத்திட்டது. அதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். குணமளிக்கும் பணியில் எமக்கு தோள் கொடுத்து பயணிப்பவர்கள் எம் மருத்துவமனை உடன் உழைப்பாளர்கள். இவர்களே எங்கள் பலம். இந்த நாள் சிறப்புற உள் மற்றும் வளாக தூய்மை மற்றும் அலங்கார ஆயத்த பணிகளில் அயராது உழைத்து எம் சகோதரிகளின் வெள்ளி விழா நிகழ்வை அர்த்தமுள்ளதாக அமைந்திட உதவி செய்த எம் வளனார் மருத்துவமனை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம். இன்றைய வெள்ளி விழா திருப்பலி அருள் நிறைவை நிகழ்வாக மாற்றிட தங்கள் பங்கினை முழுமையாக செலுத்திட்ட வழிபாட்டு மற்றும் ஆலய அலங்கார குழுக்களை ஒருங்கிணைத்த எம் ஐசிஎம் அருட்சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டிய செவிலியர் பள்ளி பயிற்சி மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இவ்விழா திருப்பலிக்கு மெருகூட்டிய தங்களது இனிய குரலால் நம் அனைவரையும் இறையருளில் ஒன்றித்த நாம் ஜெபிக்க உறுதுணையாக இருந்த பாடற்குழுவினர் மற்றும் பாடல்களுக்கு இசை மீட்டிய அருட்சகோதரி ஃபெல்சி ஐசிஎம் மற்றும் திரு லியோ அவர்களுக்கு எம் அன்பார்ந்த நன்றிகள். இந்த வெள்ளி விழா திருப்பலி நிகழ்வினை படம் பிடித்து காணொளியின் காட்சிகளாக்கிய திண்டுக்கல் மறைமாவட்ட சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கும் எம் நன்றிகள். திருப்பலியானது சிறப்புற அமைய ஒளி அமைத்து தந்த கென்னடி சவுண்ட் சர்வீஸ் குழுவினருக்கும் எமது நன்றிகள். நிறைவாய் இந்த நாளின் மகிழ்வின் மையமாக எம் வெள்ளி விழா சகோதரிகளே, உங்கள் வாழ்விற்காய் பணிக்காய் 25 ஆண்டு கால கணிக்காய் எம் இதயத்தின் நன்றிகளை இந்த தெய்வீக பலியில் உழைத்திட்ட இந்நாளை நினைவில் நிற்கும் நல்ல நாளாக மாற்றிட்ட அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. திருப்பலியின் நிறைவில் ஆலயத்தின் முன்பு அருட்சகோதரிகளுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உறவு விருந்தானது எமது இல்லத்தில் நடைபெறும். அனைவரும் பங்கேற்று வெள்ளி விழா சகோதரிகளை வாழ்த்தி உறவு விருந்தில் பங்கேற்று செல்ல அழைக்கின்றோம். நன்றி. நம்முடைய மறை மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய மறை மாவட்ட குருக்கள், இருபால் துறவிய இறை மக்கள் அனைவர் பெயராலும் வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அருள் சகோதரி வசந்தி அவர்களுக்கும் அருள் சகோதரி மலர்மதி அவர்களுக்கும் நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள்.
இறங்கி வந்து கைதூக்கி வாழ்வழித்த வள்ளலை புகழ்ந்தேத்துவே. துதி மகிமை மகிமை ஆண்டவர்க்கே, என்றும் மகிமை மகிமை என் தேவனுக்கே. ஆண்டவரை எந்த உள்ளம் கொண்டாடுதே, ஆனந்த பொங்க பொங்க பண்பாடுதே. ஆலயத்தில் உள்ள அனைவரும் மிக விரைவாக ஆலயத்திற்கு முன்புறமாக செல்லுமாறு தயவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ உடனடியாக நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். ஆலயத்தின் முகப்பு வாயிலானது இப்பொழுது அடைக்கப்படும். எனவே சைட் டோர் வழியாக எல்லாரும் வெளியே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.